Hello friends, welcome to our channel எண்ணம் போல் வாழ்க்கை. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, இது இப்போ நான் வந்து வீசுகிற ஒரு நெட் வந்து கிராபிங் வீடியோ தான் இது. ஸோ கிராபிங் எப்படி பிடிக்க போகிறோம், பிடிச்சதுக்கப்புறம் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுன்றதுக்கான வீடியோ தான் இது. வாங்க பிடிக்கலாம். வாங்க, இப்போ நம்ம வந்து கேமார்ட்டில் தான் இருக்கோம். கேமார்ட்டில் வந்து இப்போ என் கையில் இருக்கிறது வந்து கிராபிங் நெட்டு. இதை தவிர்த்து இன்னும் ஒரு 2-3 நெட்டெல்லாம் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து யாபீஸ்னு வந்து ஒரு நெட்டு இருக்கும். யாபினா ஒன்றும் இல்லைங்க, அதுவும் ஒரு கிரேஃபிஷ் நீங்கள் தமிழில் மீனிங் பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக நம்ம ஆற்று நண்டுன்னு வரும், ஆற்று நண்டு. ஸோ இது வந்து நம்ம கடலில் பிடிக்கிறதுக்கு நண்டுக்கு வந்து 2 சைஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதில் இப்போ என்கிட்ட இருக்கிற ஒரு சைஸ் தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஒரு சிம்பிள் செட்டப் தான். ஒரு நல்லா பக்கெட் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஃபுல்லாக நெட் அடிச்சிருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. அதை கடலில் போட போகிறோம், பிடிக்க போகிறோம். கடலில் போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான அந்த பெயிட்னா இப்போது சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற மாதிரி. இப்போ நான் அதை தான் என் கையில் வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்க முடியுது. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ஒயர் வேணுன்னா கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ இவங்க கொடுக்குற ஒயர் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 4 மீட்ரு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நமக்கு அது கண்டிப்பாக வந்து போதாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர்ஸ்லாம் வாங்கி செட்டப் பண்ணிவிட்டு, எப்போவுமே கொஞ்சம் ஒயர்ஸ் நாங்கள் வந்து போகும்போது நிறைய எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா நீங்கள் நாட் கரெக்டாக கட்டலைன்னா அது வந்து அவ்வளோதான், எஸ்கேப் ஆகி போயிடும். ஒன்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அது கடலில் உங்களுக்கு ஃபுல்லாகவே அப்படியே போயிடும். ஸோ இதை தவிர பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஃபிஷ்ஷிங் தேவையான ஃபிஷ்ஷிங் ராடு, ஸோ அந்த ஹூக்கு ப்ளஸ் வந்து நமக்கு அது வந்து ஒரு ஃபுல் பாக்ஸ் செட்டோடவே இருக்கும். இதுவுமே எங்ககிட்ட இருக்குது. இப்போதைக்கு இது வந்து ஃபிஷ்ஷிங் சீசன் இல்லாததுனால நாங்கள் வந்து இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ணலை. பட் கண்டிப்பாக அதுக்கும் வீடியோ இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் பெயிட், மீன் மாதிரியே இருக்கும். ஆனால் அது மீன் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு ஹூக் மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே இது ஆர்டிஃபிஷியல் தான் ஆக்சுவலாக. இது வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு மீனுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வேறையாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இப்போ மீன்லேயே நிறைய வகை இருக்குல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களை கொடுத்துருப்பாங்க. அது முன்னாடி இருக்க அந்த வெயிட்டு, அதுக்கு நட்டு ப்ளஸ் வந்து க்ளவுஸு, கட்டிங்க்கான சிசர்ஸு, நைஃபு ப்ளஸ் வந்து மொத்த செட்டுமே இங்கே உள்ளே இருக்கும் ஆக்சுவலாக. பார்த்திங்க இப்போ ரம்யா எடுக்கிறது வந்து க்ளவுஸ் தான். ஏன்னா எங்களோட பழைய க்ளவுஸ் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் இப்போ வந்து இந்த க்ளவுஸ் மாற்றலான்னு வந்தோம். நைஃபு எங்ககிட்ட இருக்குது, ஸோ அது தேவைப்படாது. மற்றபடி எல்லா திங்ஸும் எங்ககிட்ட இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வந்ததே வந்து ஆக்சுவலாக கிராபிங் நெட்டுக்காக தான். ஆனால் அந்த கிராபிங் நெட்டுமே இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா மொத்தமே வந்து ஒரு 5 பீஸ் தான் வச்சுருக்கான் அவன். அது 5துலேயுமே எங்களுக்கு இது இல்லை. ஸோ ஐ திங்க் வந்து இப்போதைக்கு எடுத்து வச்சுருக்கோம். பட் பார்ப்போம். அப்படி இல்லைனாலும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்பேருக்கு ஒரு கிராபிங் நெட் இருக்குது ஆக்சுவலாக. ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, ஸோ அவங்களும் ஒரு 2-3 நெட் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸும் வச்சுருக்கோம் ப்ளஸ் க்ளவுஸ் எடுத்துருக்கோம். ஸோ ஷாப்பிங் முடிஞ்சது, விறுவிறுன்னு போயிட்டு கடலுக்கு போக வேண்டியது தான். டாய்ஸ் எடுத்திருக்கோம், ஜெரிக்கு ஒரு வாட்டர் கேன் எடுத்திருக்கோம், ப்ளஸ் ஜெரிக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரெஸ் வேறு எடுத்திருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ மற்ற ஷாப்பிங்குமே கொஞ்சம் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. இப்போது நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்னா வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ பெயிட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அதனால் இங்கே இருக்கிற ஒரு நியர்பை ஒரு ஃபிஷ் ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஃபிஷ் ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸில் தான் இருக்குது. அவங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு நெட் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருந்தால் நான் வந்து 100 நண்டு பிடிச்சிருவோம் கண்டிப்பாக. அதை தூக்கவே முடியாது நம்மளால். அது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க பெரிய லெவலில் லான்ச்சு அந்த மாதிரி போட்டில் போகும்போது யூஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. நமக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த ஃபிஷ் ஃபேக்ட்ரி. இடம் பயங்கர ஸ்மெல்லியாக இருக்கும். பட் ஆனால் எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதுதான் ஒன்று. எந்த ஒரு ஃப்ரோசன் திங்ஸும் இங்கே கிடைக்காது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ டைம் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 4:45 ஆகுது. 5 மணிக்கு நான் கடலாக க்ளோஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ லாஸ்ட் மினிட்ல நாங்கள் வந்ததுக்கான காரணம் என்னென்னா, லாஸ்ட் மினிட்ல வந்தால் தான் உங்களுக்கு அந்த வெட்டி வச்ச தலைலாம் கிடைக்கும். ஸோ அதுதான் பெயிட்டு. கிராபுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சாமனோட ஹெட்டு ப்ளஸ் வந்து ஃப்ளாட் ஹெட்டு. இந்த 2 ஃபிஷ்ஷோட ஹெட்டு தான் அந்த கிராபுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நான் மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இந்த சாமன் ஹெட் ஏன் வந்து ரொம்ப பிடிக்கும்னு பார்த்திங்கன்னா, சாமன் ஹெட் வந்து நல்ல வந்து சதை இருக்கும், நல்ல ஃப்ளஷ் இருக்கும். பட் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா போன வாட்டி கிராபிங் அப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா வந்து இந்த சாமன் ஹெட் வச்சப்போ சீல் கூட வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். ஆனால் ஃப்ளாட் ஹெட்டில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃப்ளாட் ஹெட்டில் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃப்ளஷ்ஷுமே இருக்காது, வெறும் முள் தலைமட்டை தான் இருக்கும். அந்த வாசனைக்கு மட்டும்தான் வந்து கிராப் வரும். கையில் கவர் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம வந்து எங்களுக்கு வந்து ஃப்ளாட் ஹெட் தான் நான் கேட்டேன். ஆனால் அவன் இல்லை, காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டான். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து வெறும் அந்த சாமன் ஹெட்டை வச்சுட்டு
ஸோ இப்போது சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட் இன்னும் ஒரு 10 minutes இருக்குது நமக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து காருக்குள்ளே உட்காண்ட்ருக்கோம். நாங்கள் வரும்போதே எப்போவுமே என்ன பண்ணுவோன்னா வந்து டீ, ஸ்நாக்ஸு ப்ளஸ் எதனா எனர்ஜி ட்ரிங்க் இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஜெர்சி கண்டிப்பாக வாட்டர் பாட்டிலில் தண்ணி வேணும். ஏன்னா கண்டிப்பாக உள்ள ஜெட்டியில் இருக்கும்போது தான் கண்டிப்பாக தண்ணி வேணும்னு அடப்படி பார்த்துட்டீங்க. ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இஞ்சி ஏலக்காய் போட்டு ஒரு டீ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வெதரும் நல்ல ஒரு சன்னி தான். நான் உங்களுக்கு அடுத்த ஜெட்டியில் நடக்கும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டெலாம் கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். ரம்யா தான் இப்போ நமக்கு டீ ஊட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த டீ பண்ணது நான் தான். அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா நான் டீ கொஞ்சம் நல்லா போடுவேன். ஸோ இப்போ வாங்க முதல்ல டீயை குடிச்சிட்டு ஃபுல் எனர்ஜியோடு உள்ளே போகிறோம். ஏன்னா உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப இடம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா இந்த ஊத காற்றுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். சியர்ஸ். ஸோ டீ அடிச்சுட்டு நேராக உள்ளே போகிறோம். ஸோ இதுதான் அந்த ஜெட்டிக்கான வெளியே இருக்கிற இடம். இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் இருக்கும், ப்ளஸ் வந்து கிட்ஸ் விளையாடுறதுக்கான பார்க் இருக்குது. இப்போ நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து போயிட்டுருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அந்த பேர்ட்ஸ்லாம் பார்க்க முடியுது. கொக்கேட்டோன்னுவாங்க. ப்ளஸ் அந்த ஜெர்சி அங்கே சும்மா ஒரு போஸ் கொடுத்துட்ருக்கு. அங்கே பாருங்கள், அங்கே கியோஸ்க் இருக்குது. இது வந்து நம்ம இருக்கிற ஜெட்டி பேர் வந்து லாக்ஸ் பே ஜெட்டின்னு, அதுதாங்க நீங்கள் அங்கே பார்க்குறீங்க. ஸோ இங்கே கார் பார்க்கிங் நல்லா எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நீங்கள் கொண்டு வந்து இங்கே 100 கார் கூட நிப்பாட்டலாம். ஸோ இப்போ நம்ம இது உள்ளே தான் போக போகிறோம். நீங்கள் இந்த நேரோ பேசேஜ் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது இங்கே எந்த பீச்சுக்கு போனாலும் ஜெட்டி கண்டிப்பாக இருக்கும், மஸ்ட் அது. ஸோ அப்படியே நீங்கள் நடந்து போகும்போது அது வந்து ஸ்பெஷலாகவே எது கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங்கு, கிராபிங்கு, இதுக்காகவே மக்களுக்காகவே இது கொடுத்தது. அதுக்கப்புறம் உங்கள் கூட்டமும் இருக்குது பாருங்கள். அவங்களோட பெட்ஸ்லாம் கூட கூட்டிகிட்டு வருவாங்க. ஆக்சுவலாக பெட்ஸு சும்மா வந்து உள்ள பீச்சுக்கு அந்த கீழே மண் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் பார்க்குற ஜெட்டிக்கு கீழே வந்து அப்படியே மண் தான் இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு வந்து கிட்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் விளையாட விடுவாங்க. இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து ஆக்சுவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மீன் டைம் நான் வந்து ஜெரியை வந்து சும்மா பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. அவங்க வந்து சர்க்கஸ், சும்மா சீசா இதெல்லாம் விளையாடுவாங்க. ஸோ இப்போ அது உள்ளே தான் நான் ஜெரியை கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ ரம்யா தான் அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துக்க போகிறாங்க வெளியே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜெரி வந்து ஆஸ் யூஷுவல் கீழே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக நமக்கு தர இல்லை, அது வந்து ஒரு ரப்பர் ஷீட் மாதிரி. ஸோ கீழே எவ்வளோ உருண்டாலும் பிறண்டாலும் நமக்கு எதுவும் வந்து அடிப்படாது. ஸோ அதனால் நம்ம பேரண்ட்ஸ் வந்து தைரியமாக நீங்கள் அது அவங்கள விட்டுட்டு நீங்கள் பக்கத்தில் கூட இருக்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஃபிஷ்ஷிங். இது வந்து ஒரு மெஷர்மெண்ட் போர்டு. ஆக்சுவலாக ஒவ்வொரு மீனும், கிராபும், இல்லை நீங்கள் எந்த இது பிடிச்சாலும் இந்த சைஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அந்த சைஸ்க்குள்ளே நீங்கள் பிடிச்சாலும் திரும்ப வந்து நீங்கள் தண்ணியிலே விட்டுறணும். அதுதான் அந்த போர்டில் போட்டிருக்கிறது. இப்போ நம்ம கிராப் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒன்று சாண்ட் கிராப் பிடிப்போம், அப்படி இல்லைனா ப்ளூ ஸ்விம்மர் கிராப் பிடிப்போம். இப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு மெஷரிங் ஸ்கேல் கூட நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு நண்டு பிடிக்கிறீங்கன்னா அது வந்து 12 சென்டிமீட்டருக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப தண்ணியில் விட்டு தான் ஆகணும். அது ரொம்ப மேண்டேட்ரி. சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகும்போது யாருன்னா கவுன்சில் ஆளுங்க யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக சிவியர் பெனால்ட்டி விழும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் படி உங்களுக்கு ஒரு மோர் தென் $10,000 கிட்ட ஃபைன் விழும். ஸோ அதுக்காக தான் ஸ்கேல் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸ்கேலை வச்சு பார்த்துட்டு 12 சென்டிமீட்டருக்கு மேலே நண்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். இது ரொம்பவும் முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம உள்ளே வந்திருக்கோம், கிட்ஸையும் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் வச்சுருக்கணும். இப்போவே நீங்கள் பாருங்கள், நிறைய ரோப் கட்டி நிறைய பேர் நமக்கு முன்னாடியே வந்து கிராபிங் நெட்டெல்லாம் உள்ளே போட்டுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்குது. இது எவ்வளோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா மேபி ஒரு 20 மீட்டர்ஸ் இருக்குமா இருக்கலாம். இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் வந்து அந்த கிராபிங் நெட்டெல்லாம் கொஞ்சம் சிக்கிருச்சு. ஸோ வந்து அதெல்லாம் அந்த சிக்கி எடுத்துகிட்ருக்காங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க, இன்னும் ஒரு கப்புள் வர வேண்டியிருக்கு. ஸோ இப்போ வேறு என்ன நான் சொல்ல வந்தேன்னா, இப்போ பாருங்கள் குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது பாருங்கள், அது உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள், அந்த சில்வர் கலரில் தெரியுது பார்த்தீங்களா. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஆக்சுவலாக இதுக்கு கீழே அந்த ஒரு வுட்டன் பிளாக் வச்சு தான் இவங்க வந்து அந்த இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இருக்க அந்த பாசி, அந்த சின்ன சின்ன அந்த என்ன சொல்கிறது, அந்த தூசி அழுக்குங்க, இதெல்லாம் தான் வந்து அந்த சின்ன சின்ன மீனுக்கு வந்து ஒரு ஃபுட்டு மாதிரி. ஓகேங்களா. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா பக்கெட் ஃபுல் ஆஃப் வாட்டர் வேணும், ஏன்னா நண்டு பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் உள்ளே வச்சுக்கணும். கிராபிங் நெட்டு வந்து நம்ம வந்து பெயிட்டெல்லாம் கட்டியிருக்கோம், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுது. சாமனோட ஹெட்டு வந்து நான் கட்டியிருக்கேன். கட்டும்போது நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கட்டணும், ஏன்னா உள்ளே போகனதுக்கப்புறம் நமக்கு வந்து அது வந்து தண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு நீங்கள் நாட் வந்து ஸ்ட்ராங்காக போடணும். இதுக்கு வந்து நிறைய இன்னொரு சின்ன சின்ன திங்ஸ் கூட இருக்குது, நாங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலை. என்னென்னா உள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சு அந்த பாக்ஸ்குள்ளே மீனோட தலையை வச்சுட்டு கீழே போடுவாங்க, அப்படியும் பண்ணலாம். இல்லை ஒரு பெரிய ஹூக் மாதிரி இருக்கும், அதாவது டைப்பில் ஒரு ஹூக் இருக்கும், அந்த ஹூக் வழியாக கூட நீங்கள் வந்து ஃபிஷ் மண்டையை நீங்கள் குத்திட்டு கூட அப்படியும் பண்ணலாம். இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா வந்து ஆஸ் சிம்பிள் அஸ் ஒரு நாட்டை மட்டும் கட்டிட்டு சும்மா அப்படியே எடுத்து இப்போ இறக்குறோம். இப்போ அதுதான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது நாட் மட்டுமே நீங்கள் நம்பி கட்டும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கட்டணும். மீனோட சைடில் நீங்கள் எங்கேயோ நீங்கள் கொஞ்சம் ஹோல் மாதிரி போட்டுட்டு அதை தான் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வேறு என்ன, ஆக்சுவலாக 2 நெட்டு இருக்குது இப்போ எங்ககிட்ட. ஸோ 2த்துக்குமே ஒரு சாமன் நெட்டு கட்டியிருக்கோம். பொசிஷன் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் போய் நின்னதுமே ஃபஸ்ட்டு வந்து விண்டு எந்த சைடு இருக்குதுன்னு பாருங்கள். அந்த விண்டு எந்த சைடு இருக்கோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் நெட்டை வந்து நீங்கள் கீழே போடணும். ஏன்னா இப்போ நீங்கள் ரொம்ப காற்று அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சைடு. இப்போ நீங்கள் இப்போயே இங்கே பார்க்க முடியுது, எல்லாருமே பாருங்கள் நம்ம ஜெட்டியில் ரைட் சைடில் தான் எல்லாருமே போட்டிருக்காங்க. அந்த சைடு லெஃப்ட் சைடு நீங்கள் பார்க்குற அந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எதுவுமே இருக்காது, ஏன்னா அந்த சைடு வந்து காற்று பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால தான் மக்கள் வந்து இப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் வெட்டு இப்போ பாருங்கள், என் ஃப்ரெண்டு வந்து ஆக்சுவலாக இப்போ அவர் த்ரோ பண்ண போகிறாரு. த்ரோ பண்ணுறதும் நீங்கள் பார்த்து த்ரோ பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் த்ரோ பண்ணும்போது வேறு எந்த ஒரு நெட்டோடவும் வந்து போய் சிக்கிடக்கூடாது. சிக்கிச்சினாலும் கொஞ்சம் கஷ்டம்தான் நமக்கு ஆக்சுவலாக. இப்போ அவர் தான் ஃபஸ்ட்டு த்ரோ பண்ணுறாரு என் ஃப்ரெண்டு. ஸோ ஆக்சுவலாக த்ரோ பண்ணதுக்கப்புறம் அது போய்ட்டு அழகாக வந்து கீழே போய் செட்டில் ஆயிரும். செட்டில் ஆனதும் ஒரு ஒரு கண் வச்சுக்கோங்க, கரெக்டாக கீழே இருக்கா. இல்லை சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா நெட்டு திடீர்னு கவுந்துட்டா நீங்கள் அப்புறம் வெயிட் பண்ணி கடைசியில் எடுக்கும்போது அப்புறம் ஒன்றுமே யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி சின்ன பேசிக் திங்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அவ்வளோதான். அனுப்பிட்டார் ஏவுகணையை. இப்போ உள்ளே போனதும் ஸோ இப்போ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிங்கன்னா, லெட்ஸ் சே நாங்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா போட்டதும் உடனே எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் போடுறதும் ஈஸி, ஆனால் எடுக்கும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கையெலாம் செம்மையாக வலிக்கும். ஆக்சுவலாக அதுக்கு தான் வந்து க்ளவுஸ் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு வாட்டியும் ஏற்றி இறக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் திங்ஸ் இருக்குது. ஸோ 2வது நெட்டு இப்போ போட போகிறோம். ஸோ இப்போ இது பாருங்கள், நான் எடுக்கிற நண்டு வந்து ரொம்ப சின்ன நண்டு தான். ஸோ இது வந்து யோசிக்கவே தேவையில்லை, நம்ம திரும்ப உள்ளே போட்டுடலாம். அது உள்ளே போகணும்னு ஆசைப்படுது போல். சரி, நம்ம அனுப்பி வைப்போம். இப்போ இன்னொரு நட்டு நம்ம எடுக்க போகிறோம். அட்லீஸ்ட் அதுலேயாவது நமக்கு வந்து எத்தனை நண்டு இருக்குதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இதுவுமே சின்னது தான். இன்னொரு நெட்டு நம்ம பின்னாடி போட்டிருக்கோம் இல்லையா, அதை தான் நான் சொன்னேன். ஆக்சுவலாக எடுக்கும்போது நான் வந்து பார்த்து எடுங்க, கொஞ்சம் பின்புறமாக எடுக்கணும். கொடுக்கு இருக்கிற சைடில் நம்ம எடுக்கக்கூடாது, இருந்ததுன்னா கையை கடிச்சிடும் கண்டிப்பாக. சம்டைம்ஸ் வந்து அது கை வந்து உங்களுக்கு ப்ளீடிங் வர அளவுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் அடுத்த நெட்டு தான் நான் சொன்னேன். இந்த நெட்டை பாருங்கள், இதில் எல்லாருமே வந்து பெரியவங்க மாதிரி தான் இருக்கிறானுங்க. ஸோ கண்டிப்பாக இது சூப்புக்கு ரெடின்னு தான் நான் நினைக்கிறேன். 3மே நல்லா நமக்கு பெருசாக தான் இருக்குது. இதில் 3மே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்விம்மர் தான். ஸோ இது டெஃபினட்டாக நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான். ஓகேங்களா. ஸோ இப்போ அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா வந்து ஆக்சுவலாக இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது இதில் நம்ம சொல்ல வேண்டியது. நம்ம வர்றதுக்கு முன்னாடி வந்து டைடை ஒரே ஒரு வாட்டி செக் பண்ணிட்டா போதும். டைடுன்றது வந்து சும்மா நான் அலையை தான் சொல்கிறேன், அது நமக்கு சைட்லேயே இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ டைடு இந்த ஜெட்டியில் அப்படின்னு போட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிட்ஸை வந்து நாங்கள் வந்து இப்போது இங்கே கிட்ஸும் விளையாடிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நவீரா இருக்கா, ஆத்திரா இருக்கான், அப்புறமேட்டு நம்ம ஜெரியும் இருக்காங்க. இவங்க வந்து பீச் டாய்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏன்னா கிட்ஸை வச்சுட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாது. சம்டைம்ஸ் வந்து செம கோல்டாகவும் இருக்கும். நமக்கு வெயில் இருந்தாலுமே காற்று ரொம்ப ஜில்லுன்னு தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து உள்ளே இருக்கிறதுனால, ஜெட்டி உள்ளே இருக்கிறதுனால. ஸோ இங்கேருந்து அந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்க. மெயின்லி பார்த்திங்கன்னா இந்த சன்செட் டைமில். ஸோ
ஸோ இப்போ நான் நிறைய வீடியோஸ் வந்து அந்த ஜெட்டி உள்ள இருந்து எடுத்த கிளிப்பிங்ஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய வந்து கொஞ்சம் ட்ராகிங்காக இருந்தது வீடியோஸ்லாம். ஸோ இன் டோட்டல் நாங்கள் எவ்வளோ நண்டு பிடிச்சோன்னா ஆக்சுவலாக வந்து மொத்தம் 15 நண்டு பிடிச்சோம். ஸோ நாங்கள் ஒரு 4 கப்புள்ஸ் இருந்ததுனால எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ முடிஞ்சதுங்க கிராபிங் வீடியோ இவ்வளவு தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக வந்து ஒரு 5 o'clock போல் வந்தீங்கன்னா ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அழகாக வந்து நீங்கள் வந்து நண்டெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள். ஃப்ரெண்டு அவங்களும் பாய் காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம கார் பார்க்கிங் இந்த சைடு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக கிராபிங் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இல்லை இனிமேட்டு பண்ணுறவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அஃப்கோர்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள். தேங்க்யூ எவ்ரிவன்.